ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சய் ஸ்டடி சர்க்கிள். ப்ரீவியஸ் இயரில் இருந்த எக்ஸாமில் கேட்டிருந்த மேத்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் Rs 32,000 ஃபார் 2 years இஸ் Rs 20, தென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ். அது தமிழ் கொஸ்டின் பார்க்கலாமா? ரூ 32,000 அசலுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூ 20 எனில் வட்டி வீதம் எவ்வளவு? இவங்க வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து 32,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 years. இப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரியல. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, A = P × R/100² இப்போ ஏன்னா மொத்த அமௌண்ட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, 20. பிரின்சிபல் வந்து எவ்வளோ, 32,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு தெரியாது. அப்போ R/100 × R/100 அப்படி வச்சுக்கலாமா? இப்போ இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 32 மட்டும் இருக்குமா? இப்போ R² மட்டும் இங்கே வச்சுட்டா மற்றது ஃபுல்லாக வந்து மேலே வந்துடுமா? அப்போ 10 × 20/32 வருமா? இதை அடிச்சு எப்படி அடிக்கலாம்? 5×2 20, 16 32 அடிக்கலாமா? இது எவ்வளோ வருது பெருக்குன்னா, 10 10 பெருக்குன்னா 100/16 = R² வருமா? இப்போ ஸ்கொயரில் இருக்குது, இது ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும், இது போயிடுது. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன வரும், 5 100 4 16 வருமா? இது அடிக்கலாமா? 2 10 2 4. இப்போ 5/2 இது வகுத்து என்ன வரும், 2 4 மீதி 1. இப்போ எப்படி எழுதலாம்? மேலே இருக்கிறது சைடில் வந்துடுமா, கீழே இருக்கிறது மேலே போயிடும், இங்கே இருக்கிறது கீழே வந்துடுமா? ஆன்சர் ஏ, சாரி ஆப்ஷன் பி 2 1/3%. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2/√2, 3/2, 4/2√2, 5/4. இப்போ நெக்ஸ்ட் ரூட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்கலான்னா, 2/√2ன்னு கொடுத்துட்டாங்க, 3/2, 4/2√2, 5/4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி போட்டிருக்காங்கன்னா, கீழே வந்து √2வால் பெருக்கியிருக்காங்க. இங்கே √2, இங்கே √2வால் பெருக்கியிருக்காங்க. இங்கே √2வால் என்ன, இப்போ மேலே இருக்கிற நம்பர் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 2 3 4 5ன்னு சொல்லி. கீழே இருக்கிற நம்பரை மட்டும் √2வால் பெருக்கியிருக்காங்க. √2வால் பெருக்கிற நம்பர் 2, அதுக்கு அடுத்த நம்பர் 3 வந்துருச்சா? இப்போ √2 × √2 பெருக்குனா என்ன ஆன்சர் வரும், 2ன்னு வரும். அப்போ 3/2ன்னு வந்துருச்சா? இப்போ அடுத்த நம்பர் வந்து 3க்கு அப்புறம் 4 வந்துருச்சா? இப்போ 2 √2 பெருக்குனா 2√2ன்னு வந்துருமா? இப்போ 4க்கு அப்புறம் 5ன்னு வந்துருச்சா? இப்போ இது 2ஆல் √2வால் பெருக்கின வரும், 2√2 × √2. இப்போ 2 × √2 2ன்னு எழுதலாமா? /4ன்னு வந்துடும். அப்போ 4க்கு அப்புறம் 5, அப்புறம் /4ன்னு வந்துருச்சா? இப்போ இது √2வால் பெருக்கின என்ன வரும், இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், 6ன்னு வந்துடுமா? இப்போ 4√2 பெருக்குனா 4√2 அப்படியே வருமா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், x² - 25/x + 3 என்பதை x + 5/x² - 9 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு. இப்போ இது டிவிசிபிள் பண்ண சொல்லிக்கிறாங்க. டிவைட் பண்ணாக்கா என்ன ஆன்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ x² - 25/x + 3 வகுத்தல் x + 5/x² - 9. இப்போ பக்கத்தில் இருக்கிறது பெருக்கலை எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ இது ஃபார்முலா மாற்றி எழுதிக்கலாம். ஃபார்முலா மாற்றி எழுதிட்டு இங்கே வகுத்தில் இருக்கிறது பெருக்கலை மாற்றி எழுதிக்கலாம். இது வந்து a² - b² ஃபார்முலாவில் இருக்கா? இதை இப்போ எப்படி எழுதலாம்? x + 5 × x - 5ன்னு எழுதலாமா? x + 3. இப்போ இது பெருக்கலாம் மாற்றினா மேலே கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வந்துடுமா?
அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுன என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 பை எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு வந்துருமா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 5 கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ப்ளஸ் 3 கேன்சல். ஆப்ஷன் அப்புறம் ஆன்சர் என்ன? எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ளஸ் 16 மைனஸ் 48 ப்ளஸ் 144 மைனஸ் 433 ப்ளஸ் என்ற பெருக்குத்தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இப்போ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ முடிவுறா உறுப்புகளின் கூடுதல்னு சொல்லி கேட்குறாங்களா. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ பை 1 மைனஸ் ஆர். இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு உறுப்பு. ஏ வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு இருக்குது? 16. ஆர்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இது T1 வச்சுக்கலாம், இது T2ன்னு வச்சுக்கலாம், இது T3. இது எப்படி போகும்னா T2 பை T1. அப்போ T2 என்ன? 48 மைனஸ் 48 பை ப்ளஸ் 16. ஆன்சர் என்ன? மைனஸ் 13. ஒரு 16 16 16 48. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன? 16 பை 1 மைனஸ், அப்புறம் இந்த ஆருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மைனஸ் 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? 16 பை 1 ப்ளஸ் 3. அப்போ 16 பை 4 இது அடித்தா 4 16. ஆப்ஷன் ஏ 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ முதல் என் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 14 முதல் 1 வரை குறிக்கப்படுகிறது. ஆங்கில எழுத்து 0 என்பது 0ல் குறிக்கப்படுகிறது. மேலும் பி முதல் Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் -1 முதல் 11 வரையிலான முழு எண்களால் குறிக்கப்படுகிறது. சக்சஸ் என்ற ஆங்கில வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் போது முழு எண்களின் கூடுதல் காண்க. இதில் என்ன சொல்லிட்டாங்க? ஏலேருந்து N வரைக்கும் 14லேருந்து 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அதே Pலேருந்து Z வரைக்கும் -1லேருந்து -11 வரைக்கும் எடுத்துக்கணும். எப்படி போடலான்னா E F G H I J K L M N O P Q R S T. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? Nலேருந்து ஏ வரைக்கும் 14லேருந்து 1 வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஏ வந்து என்னென்ன எடுத்துக்கணும்? 14 எடுத்துக்கணும். அப்போ 14, இந்த 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இப்போ ஓ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓ வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ Pலேருந்து Z வரைக்கும் -1லேருந்து -11 வரைக்கும் எழுதிக்கலாமா? -1, -2, -3, -4, -5. இப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சக்ஸஸ் என்ற வார்த்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ் எஸ்ஸுக்கு வந்து என்ன? -4. யூக்கு வந்து என்ன? -6. சிக்கு வந்து என்ன? 12. அதே மாதிரி சிக்கு 12, ஈக்கு வந்து 10, எஸ்ஸுக்கு -4 மறுபடியும் -4. இப்போ இதை போட்டால் என்ன வரும்? இப்போ ப்ளஸில் இருக்கிறதுல கூட்டிக்கலாம், மைனஸ் இருக்கிறதுல கூட்டிக்கலாம். அதில் கூட்டி போட்டு ஆன்சர் என்ன வரும்னா 16 வரும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்திலும் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் குழாய் ஏ மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை நிரப்ப குழாய் பி எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொள்ளும்? இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ வந்து 6 மணி நேரத்துலையும் பி வந்து 8 மணி நேரத்துலையும் ஒரு தொட்டியை ரப்புது. அதே 2 குழாயும் ஒட்டுக்கா திறக்கிறாங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஏ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பி வந்து மற்ற எவ்வளோ நேரம் ஆகும் அந்த தொட்டியை ரப்புறதுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி போடலான்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 குழாயும் திறக்கிறாங்களா, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏ வந்து எவ்வளோ? 6, பி வந்து எவ்வளோ? 8. இப்போ 2 குழாயும் தான் திறக்கிறாங்க. அதனால்
2/6 ப்ளஸ் 2/8 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பி எவ்வளோ மணி நேரத்தில் வந்து ரொப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. அப்போ ஏ அப்படியே வச்சுக்கலாம், பி வந்து பி தான் நமக்கு தெரியணும், அப்போ ப்ளஸ் x/8ன்னு வச்சுக்கலாமா ஈக்குவல் டு 1. இது நம்ம ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாமா? இப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து முழு பின்னமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? 3 9 9 1 10/3ன்னு வருமா? இப்போ 10/3ன்னு சொல்லி வருமா? இது எப்படி போடலான்னா ஆப்ஷன் மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி போடலாம். 2/6 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து என்ன போட்டிருக்கோம், 2 ப்ளஸ் எக்ஸ் தான் தெரியாது, அப்போ இதுக்கு வந்து 10/3ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? /8 ஈக்குவல் டு 1. இது வந்து எப்படின்னா 2/6 அப்படியே வரும். ப்ளஸ்ஸு இது வந்து கலப்பு பின்னமாக மாற்றிக்கலாம். 3 2 6 10 6 16/8ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? சரி, 16/3/8 ஈக்குவல் டு 1. இப்போ இது 2/6 ப்ளஸ்ஸு 16 அப்படி இருக்கும். கீழே வந்து இந்த 8 3 வந்து கீழே வந்தால் பெருக்கல் ஆகுமா? 8 24 ஈக்குவல் டு 1. இப்போ இது 24 மாற்றிக்கலாமா? அதுக்கு மேலேயே 4 கீழே 4 பெருக்கணுமா? அப்போ மேலே 4 பெருக்குன்னா 4 2 8/6 24 ப்ளஸ் 16/24 ஈக்குவல் டு 1. இப்போ 16 8 பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 24 வருமா? 24/24 ஈக்குவல் டு 1. இதை அடித்தா 1. இப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணாக்க இந்த பக்கம் 1ன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பக்கம் வர சம்மும் 1 ஆகணும், ரெண்டுமே ஈக்குவல் ஆகணும். அதுக்கு நம்ம ஆப்ஷன் மெத்தட் வந்து கரெக்டாக எடுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின், பி என்பவர் ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் என காண்க. இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமாக செய்கிறாங்க. அப்போ பி ஒரு பங்கு செஞ்சால் ஏ வந்து 3 பங்கு வேலையை செஞ்சிருவாரா? ஏ வந்து பியை விட 3 மடங்கு வேகமானவங்க அப்படின்னா ஏ வந்து 3 வேலை செய்கிறதுக்குள்ளே பி வந்து அந்த ஒரு முன்னாடியே முடிச்சிருவாரா? அப்போ இவங்க கூட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 3 - 1 2. இப்போ டோட்டலில் 24 நாள் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 24/2 என்ன ஒரு ஆன்சரு? 12. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து 1 மடங்குன்னா 1 12 12. பி வந்து 3னா 3 12 36/12 ப்ளஸ் 36. இது எப்படி போடலான்னா 12 × 36 அப்படி வச்சுக்கலாம். 12 + 36 வந்து 48. இது அடித்தா 3 12 36 40 48. இது அடித்தா 3 4 12. ஆன்சர் 9 days. இந்த 9 days வந்து எதுக்கு வரும்னா ஆப்ஷனில் இதுவும் வரும். 9 days எதுக்கு வரும்னா இருவரும் சேர்ந்து அவங்க என்ன கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இதில் வந்து பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 days குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. குறைவாகன்ற வார்த்தை வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 9 daysன்னு சொல்லி வரும். மொத்தமாக இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால் 6 நாள். அதே 24 நாள் குறைவாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் இருவரும் சேர்ந்து செஞ்ச வேலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் ஆன்சர் 9 நாள் வரும். இப்போ இது வந்து எப்படி போடலான்னா, ஏ வந்து 1னா பி வந்து 3. இப்போ 24ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 24 3 பிரித்து எப்படி பிரிக்கலாம்? 1 8 8 2 8 16 3 8 24ன்னு வருமா? இப்போ இப்படி கேட்டால் ஏ வந்து 8னா இவர் வந்து 24. இப்போ எப்படி போடலான்னா 1/a ப்ளஸ் 1/b ஈக்குவல் டு 1/a எவ்வளோ 8 ப்ளஸ் b எவ்வளோ 24. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து 24ன்னு எடுக்கலாமா? மேலே 3 நாள் பிறகு கீழே 3 நாளையா? 3/24 + 1
இப்போ காமனாக எடுத்துக்கலாமா? இப்போ 4/24 இது அடித்தா 1 நாங்க 6 நாங்க 24. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 6 days. கொஸ்டின் வந்து லெஸ் தென் இல்லைன்னா குறைவாக அப்படின்னு சொல்லி வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர் வந்து 9 daysன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூ 500க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்போ பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் வந்து 500ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8% கொடுத்துட்டாங்க, 2 yearsன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா A = P × R/100 ஹோல் ஸ்கொயர். இது P வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500ன்னு கொடுத்துட்டாங்களா? R வந்து 8%/100. இப்போ 2 டைம் போட்டுக்கலாமா ஸ்கொயர்ன்றதுனால? அடித்தா இந்த 2 0 மட்டும் போகுமா? இது அடித்தா 1 5 5 20 5 100ன்னு வருமா? இது அடித்தா 4 2 8 5 2 20. இது அடித்தா 2 4 2 10. இப்போ 8/5ன்னு சொல்லி வருதா? இதை வகுத்தா 1 5 5 மீதி 3. ஆன்சர் வந்து என்ன வரும்னா 3 1/5. த்ரீ 1/5ன்னு சொல்லி வரும். இதை வந்து எப்படி எழுதுனா 3.2ன்னு சொல்லி எழுதலாமா? இங்கே வந்து ஆப்ஷன் வந்து பாயிண்ட் வரும், இங்கே வந்து பாயிண்ட் கொடுக்காம போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொஸ்டின் தப்பாக இருக்கும். 500ன்றதுக்குள்ளே 5000 சொல்லி போட்டால் 32ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது ரூ 2662 தொகையாக ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் வந்து 2662ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு கூட்டு வட்டியில் எவ்வளோ பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா வந்து A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ மொத்த தொகை எவ்வளோ? 2662. இப்போ பிரின்சிபல் தான் நமக்கு தெரியாது. அப்போது 1 + R வந்து எவ்வளோ? 10%/100 ஹோல் பவர் 3. இப்போ 2662 = P. 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது வருமா? இப்போ கலப்பு பின்னமாக இருக்கிறது பின்னமாக மாற்றிக்கலாமா? ஒரு 10 10 இங்கே 1 இருக்கா? 10 1 11/10 11/10 11/10. இப்போ இங்கே பிரின்சிபல் மட்டும் இங்கே இருக்கட்டும். இது ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து தலைகீழாக மாறுமா? 2662 × 10 × 10 × 10/11 × 11 × 11 இது ஃபுல்லாக அடித்து போட்டால் அவன் ஆன்சர் வந்து 2000 சொல்லி வரும். அடித்தா 2ன்னு வரும். இது 2000. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1000:10 = x/1/1000 எனில் x-இன் மதிப்பை காண்க. இது வந்து இப்போ ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாமா? இப்போ எடுத்தால் 1000 × 1/1000 சொல்லி வருமா? அப்போ = 10x. இப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸுங்க அப்படியே வச்சுக்கினா இதுங்க கீழே வந்தால் வகுத்தல் வருமா? அப்போ 1/10. ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் மிகப்பெரிய விகிதத்தை காண்க. 5:7, 1:2, 3:5, 7:10. இது கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து எது பெரிய நம்பர்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா எல்சிஎம் எடுக்கணும். 5/7 ரேஷியோவில் இருந்தால் டிவைடில் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாமா? 1/2, 3/5, 7/10. இதுக்கெல்லாம் ரேஷியோ எடுத்து எவ்வளோ வரும்? 70 வருமா? இதுக்கு இப்போ 70 வரணும். மேலே 10 கீழே 10 பெருக்கணும். இதுக்கு வந்து மேலே 35 கீழே 35 பெருக்கணும். இது வந்து மேலே 14 கீழே 14 பெருக்கணும். இங்கே மேலே வந்து 7 இங்கே 7 பெருக்குமா? இது போடலாம். 5 10 50/70 35/70. இது பெருக்குன்னா என்ன வரும்? 14 42/70 49/70. இப்போ இதில் எது பெரிய நம்பர்னால் இதுதான் பெருசு 50/70.
இது 0 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் 5/7 வரும். இது எப்படி எழுதணும் 5:7 சொல்லி எழுதலாமா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 21x² y, 35xy² ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி. அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து HCF கண்டுபிடிக்கலாம். x² y 35xy². இது பொதுவாக 7ஆல் போடலாமா? 3×21. இப்போ பொதுவாக என்ன எடுக்கலாம்? எக்ஸு. இப்போ இதுலேயும் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, XY மட்டும் எடுக்கலாமா? போட்டால் என்ன வரும்? 3×21. இங்கே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்குமா? ஒய் போயிடுச்சு. இங்கே IL 35, எக்ஸ் போயிடுச்சு, ஒய் மட்டும் இருக்குமா? இப்போ HCFனா பொதுவாக வகுப்படும் எல்லா நம்பராலும். இப்போ இது மேலே வந்து இதுக்கு மேலே வந்து இது பொதுவாக வகுப்படாது. அதனால் இது மட்டும் தான் ஆன்சரு 7xy. நெக்ஸ்ட் கொஸ்டின் 408, 170 என்ற எண்களின் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. அதாவது இதுக்கு HCF கேட்குறாங்க. 408, 170 HCF கண்டுபிடிக்கலாமா? 2ஆல் போட்டால் 2 4, 4 2 8, 8 16, I 2 10. இது பொதுவாக எந்த நம்பரால் அடிக்கல? 17ஆல் வருமா? 12 17 204, I 17 85. இப்போ பொதுவாக அடிக்க முடியாது HCFனா. இப்போ இது 2 பேருக்குன்னா 17 34. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 600இன் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆனது 450 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ 600 ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. இதோட மதிப்பு எவ்வளோ? 450ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இது அடித்தா இந்த 6 இருக்குமா? இப்போ இது அடிக்கலாமா? 7 6 42. இப்போ IR 30. X = 75. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வரும் தொடரின் கூடுதலை காண்க. 12² + 13² + 14² டாட் வச்சு 35² வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? இது எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பரை வச்சுக்கலாமா? 12² + 13²ன்னு 35² வரைக்கும் இருக்கா? மைனஸ் இதுக்கு முன்னாடி இது 1² + 2². 12க்கு முன்னாடி நம்பர் என்ன? 11ஆ? ப்ளஸ் 11² வரைக்கும் வச்சுக்கலாமா? இதுக்கான ஃபார்முலா என்னென்னா n × n + 1 2n + 1/6. அதே மாதிரி இந்த பக்கமும் n × n + 1 2n + 1/6. இந்த வர ஆன்சரை கழிச்சா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இதில் n வந்து என்ன? 35ஆ? n + 1 35 + 1 எவ்வளோ? 36ஆ? 2n + 1 35 × 2 எவ்வளோ? 70. 70 + 1 71ஆ? /6. இது கழிக்கலாம். இப்போ இதில் வந்து n வந்து என்ன? லாஸ்ட்டு 11²ஆ? 11ஆ? n + 1 11 + 1 12. 2n + 1 23 வருமா? 2 11 22 + 1 23ன்னு வருமா? /6. இது அடித்தோம்னா 6 6 36. இது அடித்தோம்னா 2 6 12. இப்போ இது ஃபுல்லாக பெருக்கணும் என்ன வரும்? ஆன்சரு 14,910. இதை பெருக்கணும்னா என்ன வரும்? 506. இது கழிச்சு நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 14,404. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டுக்கு x% வட்டி வீதம் x ஆண்டுகளுக்கு x தனி வட்டியாக கிடைக்கப்பெறும் அசல் தொகை எவ்வளவு? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸும் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தனி வட்டியும் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? நமக்கு அந்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி போடலான்னா இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணாமல் SI = PNR/100. பிரின்சிபல் எவ்வளோ சொல்லிட்டாங்க? அதுதான் தெரியாது நமக்கு. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸு எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்களா? /100. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்லிட்டாங்க? தனி வட்டின்னு சொல்லி எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்போ இந்த எக்ஸ்க்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆயிருமா? இப்போ இந்த பி மட்டும் இங்கே இருந்தால் இது ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து என்னாகும்?
100 மேலே வந்துடும், மேலே இருக்கிற எக்ஸ் கீழே வந்துடும். 100/x. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த உறுப்பை காண்க. 1/2, 1/3, 5/6, 7/6, 2. நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல, அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் இப்போ இந்த டேர்ம் எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ 1/2, 1/3 சொல்லி கொடுத்துட்டாங்க. 1/2, ப்ளஸ் 1/3. இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்து போட்டால் என்ன வரும்? கீழே 6ன்னு வருமா? எல்சிஎம் எடுத்தா இங்கே 3 பிரிக்கணும், இங்கே 2 பிரிக்கணுமா? 3 + 2 = 5/6. இந்த 2 நம்பரும் கூட்டினா இந்த நம்பர் வருதா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 2ன்னு வருமா? இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டி பார்க்கலாமா? 7/6 ஃப்ராக்ஷன் எழுதலாமா? 6 12, 12 19/6. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் ஈக்குவல் டு 26 மற்றும் வாஸ் ஈக்குவல் டு 38 எனில் ஆர் இன் மதிப்பு எதற்கு சமம்? இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஏபிசி எழுதுகிறோமா? ABCDEFG இது ஃபுல்லாக எழுதுகிறோமா? எழுதுனாக்க நம்ம நம்பர் எப்படி இங்கேருந்து தான் போட்டுப்போம். 1 2 3 4 5 6ன்னு சொல்லி செட் வரைக்கும். இது வந்து இது கண்டுபிடிக்கணும்னா நம்பர் வந்து ரிவேர்ஸில் போட்டு வரணும். இங்கே செட் வருமா? ஜட்டுக்கு 1, ஒய்க்கு வந்து 2, எக்ஸ்க்கு வந்து 3 அப்படி சொல்லி போடணும். அப்போ அப்படி போட்டாக்க ஐக்கு வந்து என்ன வரும்? 18ன்னு வருமா? எஸ்ஸுக்கு வந்து 8ன்னு வரும். அது ரெண்டையும் கூட்டினா 26. இப்போ வாஸுக்கு வந்து டபிள்யூக்கு வந்து 4ன்னு வரும், ஏக்கு வந்து 26, எஸ்ஸுக்கு வந்து 8ன்னு சொல்லி வருமா? இதை கூட்டினா 38 வரும். அதே மாதிரி இப்போ ஆறுக்கு போட்டோம்னா ரிவேர்ஸில் 1 2 போட்டாக்க ஏக்கு வந்து 26 வருமா? ஆறுக்கு வந்து 9, ஈக்கு வந்து 22. இது ஃபுல்லாக கூட்டினா 57 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 நாணயங்களும் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்போ 2 நாணயம்னா ஒரு நாணயம்னா ஹெட்டு டெய்ல் வருமா? இப்போ 2 நாணயம் போட்டால் 2 டெய்ல் 2 ஹெட் வருமா? அது எப்படி வரும்னா ஹெட்டு வரலாம், ஹெட்டு டெய்ல் வரலாம், இல்லை டெய்ல் வரலாம், இல்லை டெய்லும் ஹெட்டு வரலாமா? இப்போ டோட்டல் NF எவ்வளோ? ஈக்குவல் டு 4. 4. இப்போ என்ன சொல்கிறது? என்ன கேட்டுக்கோங்க? வெவ்வேறு முகங்கள்னால் என்ன வரும்? ஹெட்டு டெய்லு ஹெட்டு எத்தனை? 2. இப்போ 1/2. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இப்போ ஒரு பையில் வந்து சிவப்பு நிற பந்து தான் இருக்குது, மற்ற பந்து எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பந்து எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கான நிகழ்தகவு என்ன? 1 தானே. ஏன்னா டோட்டலாக 20 பந்து சிவப்பே தானே இருக்குது, எதுனாலும் வரலாம்ல. எந்த பந்து எடுத்தாலும் சிவப்பு கலர் தான் வரும். அப்போ ஆப்ஷன் வந்து பி 1 தான் ஆன்சர். இப்போ வேறு பந்து கொடுத்துருந்தா தான் நம்ம இதிலேருந்து அதுக்கு என்ன எத்தனை பந்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபுல்லாக சிவப்பு பந்துன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வாய்ப்பு வந்து 1 தான். எதை எடுத்தாலே இப்போ ரெட்டு தான் வரும். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் ரூ41 சென்டிமீட்டர் மற்றும் அதன் பரப்பு 20 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன? இப்போ என்ன கேட்குறாங்க? செவ்வகத்தின் சுற்றளவு தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? L/Bயா? இப்போ L என்னன்னு தெரியணும், B என்னன்னு தெரியணும். அவங்க வந்து ஏரியா வந்து எவ்வளோ, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? சுற்றளவு தான் கேட்குறாங்க. இப்போ எவ்வளோ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பு வந்து எவ்வளோ சொல்லி கொடுத்தா? 20ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்போ இந்த 20 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ 20 இது எப்படி 3 வகையை பிரிக்கலாமா? ஐநாங் 20, ஓர் 20 20, 12 20ன்னு சொல்லி பிரிக்கலாமா? இதில் வந்து ஆப்ஷன் வந்து என்ன? ஆப்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். இது வந்து ஆன்சர் என்ன? 18ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா? அதுக்கு நம்ம ஐநாங் 20 இது 2 எடுத்துக்கலாமா? 5 × 4 20ன்னு சொல்லி. இப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கலாம். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? 2 × L + B. இப்போ 2L வந்து 5, B வந்து 4. இது கூட்டினா 9. 9 2 18. ஆப்ஷன் பி. இப்போ வந்து இது எடுத்து பார்க்கலாமா? ஒரு 20 20ன்னு சொல்லி அப்படியே எடுத்தாக்க 1 20. அப்போ 21 21 2 21 2 42. ஆப்ஷன் இல்லை. அப்போ இது வராது. 12 20ன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாமா?
10 2 12 12 24. இப்போ 24 அந்த ஆப்ஷன் இல்லை, அப்போ இது வராது, அப்போ இதுதான் வரும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோட மொத்த புறப்பரப்பு தான் நமக்கு தேவைப்படணும். இப்போ அதோட அடிப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். அடிப்பரப்பு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 1386 சொல்லி கொடுத்துட்டாங்களா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாமா? 22/7 பையோட மதிப்பு. ஆர் ஸ்கொயர் வந்து தெரியாது நமக்கு. இப்போ 1386. இது ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சு இது ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 1386. இந்த கீழே இருக்கிறது மேலே போயிடுமா? அப்போ 22 கீழே வந்துடுமா? இது ஃபுல்லாக அடித்து எவ்வளோ வரும்னா 441. அப்போ ஆர் ஸ்கொயர் 441. ஆர் என்ன வேணும்? இப்போ இது ரூட் எடுத்து என்ன வரும்? இதுக்கு 21 சென்டிமீட்டர். ஆர் வந்து 21 சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா வந்து 3/r ஸ்கொயர். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 3 × 22/7. ஆர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 21 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா? 21 × 21. இப்போ 3 7s are 21. இப்போ இது ஃபுல்லாக பெருகி போட்ட ஆன்சர் என்ன வரும்? 4158 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூ. 10,080 ஆகிறது. அசலை காண்க. நமக்கு வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. அது வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 10,800 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5 இயர்ஸ்ன்னு சொல்லி. இது எப்படி எழுதலான்னா A = P + SI. இந்த ஃபார்முலா எழுதலாமா? இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 10,080. இப்போ எஸ்ஐக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. இந்த 10,080 அப்படி வச்சுக்கலாம். இந்த பொதுவாக P காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே எனக்கும் ஒரு P வெளியே வந்துருச்சுன்னா இங்கே 1 + NR/100ன்னு சொல்லி வருமா? இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 10,080 = P × 1 + N வந்து எவ்வளோ? 5, R வந்து 8/100. அடிக்கலாமா? 1 5 5 25 100. இது அடித்தா 4 2 8 12. இது அடித்தா 2 2 4 2 10ன்னு வருமா? 10,080 = P × இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 1 5 5 5 2 7 7/5ன்னு சொல்லி வருமா? இப்போ நமக்கு என்ன தெரியணும்? பிரின்சிபல் தான் தெரியணும். பிரின்சிபல் வச்சுட்டு இது ஃபுல்லாக அந்த பக்கம் வந்து தலைகீழாக மாறுமா? 10,080 5/7 சொல்லி மாறும். இதை அடித்து போட்டால் ஆன்சர் என்ன வரும்னா 7,200. ஆப்ஷன் பி. எத்தனை ஆண்டுகளில் ரூ. 5,600 ஆனது 6% தனி வட்டி வீதத்தில் ரூ. 6,720 உயர்கிறது? என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தெரியாது. பிரின்சிபல் வந்து 5,600. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6,720 மொத்த தொகையாக மாறுது. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1,120. 6,720லேருந்து 5,600 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 1,120 வருமா? இதுதான் தனி வட்டி. இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாமா? SI = PNR/100ன்னு. இப்போ அது எவ்வளோ? SI எவ்வளோ? 1,120. பிரின்சிபல் எவ்வளோ? 5,600 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நமக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%/100. 0 0 கேன்சல் ஆயிரும். இது அடித்தோம்னா 1 56 56 2 56 112. இந்த 0 அப்படியே வருமா? இது அடித்தா 3 2 6 12 20. இப்போ n வேணும்னா இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகுமா? 10/3. இது ஃப்ராக்ஷன் இருக்குது. இது வகுத்து போட்ட ஆன்சர் என்ன வரும்னா 3 1/3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். x + 2/x² + 3x + 2 + x - 3/x² - 2x - 3
இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படி போடலான்னா, இது ஒரு பல்லுறுப்புக்கோவையாக சொல்லி கொடுத்துருக்காங்களே, இது எப்படி இது காரணிப்படுத்தி போடலாமா? ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 இது காரணிப்படுத்தினா இது எவ்வளோ வரும்? 2ன்னு வருமா? நமக்கு என்ன வரணும்? பெருக்குனா 2ன்னு வரணும், 2 நம்பரை கூட்டினா 3ன்னு சொல்லி வரணும். அப்போ ஓரன் 2ஆ பஸ்ஸில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ அதே மாதிரி இதுக்கு போட்டால் என்ன வரும்? ஓர்மு -3 -3 இது மைனஸ் பெருக்குனா -3 வரணும். அது ரெண்டையும் கழிச்சா -2 வரணுமா? இப்போ ஓர்மு 3 எடுத்துக்கலாமா? இது பெருக்குனா -3 வந்துச்சு, இதுலேருந்து இது கழிச்சா -2 ஆன்சர் வந்துச்சா? இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3ஆ? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா? மேலே எக்ஸ் ப்ளஸ் 2 பை இதுக்கு என்ன சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 3 இது வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிருமா? இங்கே 1 1ன்னு இருக்குமா? இங்கே கூட்டல் தானே இருக்குது. அப்போ 1 1 கூட்டினா 2 பை இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ டிவைட்லேருந்து பொதுவாக வருமா? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சிம்ப்ளிஃபை. ப்ராக்கெட் ஆஃப் 1 minus 1/3 minus bracket of 1 divided by into 2/3 into 5/7 plus 8 minus bracket of 5 minus 1/2 minus 1/4 whole bar. இது வந்து சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? இது வந்து எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு பார் கொடுத்துருக்காங்களா, பாரில் இருக்கிறத வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி போட்டுக்கணும். இங்கே -1/3 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் எடுத்துக்கலாமா? டிஎம்எஸ் போர்ட் மாஸ் வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண என்ன வரும்? இது வந்து வகுதில் இருக்கிறது பெருக்கில் எழுதிக்கலாமா? பெருக்கில் எழுதுனா என்ன வரும்? இப்படி வச்சுக்கலாம். 10/21 வருமா? இது பெருக்கில் மாற்றி எழுதுனா என்ன வரும்? இது கீழே போயிடும், இது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடுமா? அப்படியே வச்சுக்கலாம். +8 மைனஸ் இப்போ இதை எழுதுனா என்ன வரும்? கீழே வந்து அடிமானம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? இது 2ன்னு வருமா? 2. அப்போ 2 - 1 1, கீழே 4ன்னு வந்தால் 1/4 அப்படி வருமா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு -1/3 மைனஸ் இது பெருக்கில் எழுதிக்கலாமா? பெருக்கில் எழுதுனா 1 × 21/10ன்னு சொல்லி மாறிடுமா? +8 மைனஸ் இது வந்து 5 20 20 1 போச்சுன்னா 19/4ன்னு சொல்லி எழுதலாமா? அப்புறம் இங்கே -1/3 அப்படியே இருக்குது. மைனஸ் இந்த 21/10 + 8 மைனஸ் 19/4ன்னு வருமா? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா -1/3 அப்படியே இருக்கும். மைனஸ் இப்போ இது பெருக்குன்னா 10 8 பெருக்குன்னா 80 80 21 எவ்வளோ வரும்? 101/10ன்னு வரும். இந்த 19/4 அப்படியே வருமா? -1/3 மைனஸ் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 40ன்னு சொல்லி வருமா? அப்போ இங்கே இது 10, இங்கே மேலே 40 வரும்னா மேலே 4ஆல் பெருக்கணும், இது வந்து 10ஆல் பெருக்கணுமா? 4ஆல் பெருக்குனா அது 404 404ன்னு வரும். மைனஸ் இதை 10ஆல் பெருக்குனா 190ன்னு வருமா? இப்போ இதை அடித்து போட்டால் என்ன வரும்? -1/3 மைனஸ் இதுலேருந்து இது கழிச்சு எவ்வளோ வரும்? 214/40ன்னு வரும். இப்போ இதை அடித்தா 1 2 7 இங்கே வந்தால் 22 40ன்னு சொல்லி வருமா? இப்போ இந்த -1/3 இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 107/20ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோமா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 60ன்னு வருமா? இப்போ இது 20ஆல் பெருக்கணும், இதே 3ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கணும் என்ன வரும்? -20 மைனஸ் இது 3ஆல் பெருக்குனா 321/16 வரும். இதை கழிச்சு போட்டால் ஆன்சர் வந்து
மைனஸ் 541/60 ஃப்ராக்ஷன் வரும் மைனஸ் 341/60 சொல்லி வரும். இது நம்ம வகுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 மற்றும் 18 ஆகிய எண்களின் மீ பேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க. HCF எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி போடலாம்னா 18 12 இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 6 ரன் 12 9 ரன் 18 3 நாள் போட்டால் 2 6 3 9 2 நாள் போட்டால் இந்த 3 அப்படி வரும் 3 நாள் போட்டால் ஜெயமா. இப்போ எல்சிஎம் என்ன வருது? 2 ரன் 4 3 9 9 நாள் 36ன்னு வருதா? அதே HCF கண்டுபிடிக்கலாமா? 12 18 6 ரன் 12 9 ரன் 18 3 நாள் போட்டால் 2 6 3 9. எல்சிஎம்னா கிரேட்டஸ்ட் நம்பர், பெரிய நம்பர், ஃபுல்லாக எந்த நம்பரால் வகுப்படுதோ அந்த நம்பரால் வகுத்துட்டு போயிடும். ஆனால் HCF அப்படி இல்லை, பொதுவாக நம்பரால் வகுப்பட்டால் மட்டும்தான் வகுப்படும். அப்போ இதுக்கு மேலே பொதுவாக நம்பரால் வகுப்படாது. அப்போ 6. HCF வந்து 6, எல்சிஎம் வந்து 36. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினை பார்க்கணும். HCFக்கும் எல்சிஎம்க்கு எதாவது ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ HCF என்ன 6, எல்சிஎம் என்ன 36. இது அடித்தா 1 6 6 6 36. அதே எல்சிஎம் முன்னாடி HCM பின்னாடி கேட்டிருந்தா தான் நம்ம இது திருப்பி போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க எனக்கு HCF தான் முன்னாடி கேட்குறாங்க. அப்போ இப்படி தான் போடணும். இரு சார்பகா எண்களின் மீசிமா 6006. ஓர் எண் 66 எனில் மற்றொரு எண் என்ன? அதில் எல்சிஎம் 2 நம்பருக்கான எல்சிஎம் வந்து 6006ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு எண் 66ன்னு கொடுத்தாங்க. இன்னொரு எண் நமக்கு தெரியல. அப்போ இதை அடித்து போட்டால் என்ன வரும்னா இது அடித்தோம்னா ஆன்சர் என்ன வரும்னா 91 வருது. அடித்தா ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.